ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதை நீங்கள் தான் இன்றைக்கி கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருந்தாலோ இல்லை பார்த்துருந்தாலோ இல்லை இதுக்கு பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா அது எங்கே சாப்பிட்ருக்கீங்கன்ட்டு கமெண்ட்டில் போடுங்க. யாராவது ஒசூரில் சாப்பிட்ருந்தீங்கன்னா எங்கே சாப்பிட்றீங்கன்னு மறக்காமல் போடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தவா நல்லா சூடு பண்ணிட்டு அதுக்கு மேலே 2 கேக் வைக்கிறோம். ஸோ பாருங்களேன், மேலே போவெல்லாம் சூப்பராக வந்துட்டுருக்கு. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா சூடாயிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா 2 ஸ்கியூப் ஐஸ்கிரீம் எடுத்து 2த்து மேலேயும் வைக்கிறாங்க. பார்க்குறதுக்கு எனக்கு சாப்பிட்ணும் போன தோணுது இல்லைங்களா? நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கும்போது மேலே சில்லுன்னு வைக்கிறாங்க ஐஸ்கிரீமை. ஸோ அதுக்கு மேலே முந்திரியெல்லாம் தூவி விடுறாங்க. இது திராட்சை. கடைசியாக இப்போ செரியும் வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே நல்லா சாக்லேட் க்ரீமை போட்டு விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ தான் ரொம்ப அழகாக இருக்குது. கீழே பார்த்தீங்களா, நல்லா பாயில் ஆகுது. ஐஸ்கிரீம்லாம் உருகுது. இந்த வீடியோ நான் ஒசூரில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் எடுத்தேன். யாராவது முடிஞ்சால் இது நான் எங்கே எடுத்தேன்ட்டு கமெண்ட்டில் போடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.